இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? ரெண்டு தான், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். சரி, இதைய கம்பெனிஸ் ஆக்ட் ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து P&L அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோல் ப்ரொப்ரைட்டருக்கோ இல்லை வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கோ நம்ம நார்மலாக டி ஃபார்மில் 11th 12th படிச்சிருப்போம்ல, பேலன்ஸ் ஷீட் P&Lனு படிச்சிருப்போம்ல, அந்த ஃபார்மேட்டில் போட்டுட்டு போயிடலாம். ஆனால் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனாக இருந்ததுன்னா அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் ஐ ஹாவ் டு டிஸ்பிளே ஆர் ஐ ஹாவ் டு கிரியேட் மை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் டிஸ்பிளே மை P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஏதாச்சும். ஸோ இது எங்கே இருக்கும்? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போய் பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி நம்ம கடைசியாக நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி தரோம்ல, அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் இதுதான் இருக்கும். நான் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நான் இதை தான் காமிப்பேன். ஸோ கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா நான் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அதே சோல் ப்ரொப்ரைட்டர் அண்ட் பார்ட்னர்ஷிப்னா இது கம்பல்சரி கிடையாது. சரி, இப்போ பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஷெட்யூல் 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பார்ட் 1 வந்து பேலன்ஸ் ஷீட், பார்ட் 2 வந்து P&L அக்கௌண்ட். நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு P&L அக்கௌண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். P&L அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்கிறது வேறு எதுவுமே இல்லை, சேல்ஸு. சரியா? இது போக சேல்ஸை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இன்கம் வந்துச்சுன்னா அது எல்லாமே அதர் இன்கம் தான். ஸோ நான் என்னோட சேல்ஸ் நம்ம நார்மலாக P&L அக்கௌண்ட் போடுவோம்ல, அதில் பை சேல்ஸ்ன்னு எழுதுவோம்ல, அந்த இன்கம் தவிர வேறு என்ன வந்துச்சுனாலும் அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம் எழுத மாட்டேன். இன்ஸ்டெட் அதர் இன்கம்க்கு கீழே எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதர் இன்கம்னு ஒரே ஐட்டமாக எழுதிடுவேன். அடுத்தது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம். இனிமேல் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். ஒன்று காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு. காஸ்ட் ஆஃப் இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் படித்தோமா? எஸ். இப்போ பர்ச்சேசஸ் வந்து இங்கே தனியாக இருக்குது, அதனால் பர்ச்சேசஸ் இல்லை அப்படின்னா ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங். ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூமில் ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் போட்டுக்கலாம். அடுத்தது பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் ட்ரேட். நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து இங்கே காமிச்சிருவேன். அடுத்தது சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி அப்படின்னா இது வந்து என்னது? ரா மெட்டீரியல். அதை தவிர்த்து மிச்சதெல்லாம் வந்ததுன்னா அது வந்து இங்கே ஃபினிஷ் கூட்ஸு, WIP, ஸ்டாக் இன் ட்ரேட், இதெல்லாம் வந்து இங்கே இந்த இடத்துல காமிச்சிருவேன். சரி, ஸ்டாக் இன் ட்ரேடுக்கும் இந்த ரா மெட்டீரியலுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் வந்து ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரீட்டைல் ஷாப்பில் நம்ம ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டாக் இன் ட்ரேட், கேட்பரிஸ் டைரி மில்க் சாக்லேட் இருக்குது, இது வந்து ஸ்டாக் இன் ட்ரேட். சரியா? நான் வாங்குறது டைரி மில்க் தான் வாங்குவேன், விற்கிறது டைரி மில்க் தான் விற்பேன். அதே நீங்கள் வந்து ஒரு பேப்பர் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க. சரி, இப்போ பேப்பர் மேனுஃபேக்சரிங் யூனிட்னா நீங்கள் வாங்குகிற ரா மெட்டீரியல் வேறையாக இருக்கும், விற்கிறது வந்து பேப்பராக இருக்கும். ரா மெட்டீரியல் அது என்னவா இருக்குன்னா அந்த சுகர் கேன் க்ரஷ் ஏதோ ஒரு ஐட்டம் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ் வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியலாக இருக்கும். அப்போ ரா மெட்டீரியல் வேறு, ஃபினிஷ்ட் கூட்ஸ் அதை ஃபைனலாக நான் விற்க போகிற ப்ராடக்ட் வேறு. ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட் இந்த இடத்துல பர்ச்சேசஸில் என்ன காமிப்பீங்க? டைரி மில்க் காமிப்பீங்க. இந்த இடத்துல ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங்னு சொல்லிடுவீங்க. ஸோ சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரியில் நம்ம அதை மட்டும்தான் போடுவோம். ஒருவேளை நான் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தேன்னா இது இந்த இடத்துல பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் வராது. அதுக்கு பதிலாக மேலே ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங்னு போட்டுருவோம். கரெக்டாக? நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் மட்டும் போட்டு பர்ச்சேஸை அடுத்த லைனில் எடுத்துங்கன்னு சொன்னேன். இன்னொரு சுச்சுவேஷனில் என்ன சொல்லிட்டேன்? இப்படியும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டேன். ஸோ கொஸ்டினில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு அது மேனுஃபேக்சரிங் கன்சர்னா ரீட்டைல் யூனிட்டாங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா ஒரே ஃபார்மேட்
இங்கே என்னது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டில் ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் போட்டுருங்க. பர்ச்சேசஸில் பர்ச்சேஸ் வேல்யூ கொண்டு வந்து காமிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது மேனுஃபேக்சரிங் யூனிட்னு தெளிவாக தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் காமிச்சிருங்க. இல்லை அது ரீட்டைல் யூனிட்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஐட்டம் வரவே வராது. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல பர்ச்சேசஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரியில் ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங். புரிஞ்சிருச்சா? ரீட்டைல் யூனிட்டாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட், அதே மேனுஃபேக்சரிங் கன்சர்னாக இருந்ததுன்னா இந்த ட்ரீட்மெண்ட். அப்படி இல்லை எனக்கு கிளாரிட்டியே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிள். அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். சேலரி, வேஜஸ் இது எல்லாமே யாருக்கு கொடுக்குறோம்? என்னோட எம்ப்ளாயிக்கு. இங்கே வந்து சேலரி தனியாக வேஜஸ் தனியாக ஸ்பிளிட் அப் இல்லை. நம்ம ட்ரேடிங் பிஎன்எல் போடும்போது ட்ரேடிங்கில் வேஜஸ் காமிப்போம், பிஎன்எல்ல கொண்டு வந்து சேலரிஸ் காமிப்போம். பட் இந்த இடத்துல வந்து ஸ்பிளிட் அப் இல்லை. ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் அவனுக்கு நீங்கள் என்ன பெனிஃபிட் கொடுத்தாலும் சரி, லைக் நம்ம இனி டீப்பாக போகும்போது பிஎஃப், கிராஜுவிட்டி என்னென்னமோ பே பண்ணுவோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஐ வில் கிளாஸிஃபை இட் அஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ஃபினான்ஸ் காஸ்ட். நான் ஏதாச்சும் லோன் வாங்கியிருப்பேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன், கரெக்டாக? இல்லை வேறு என்னோட லைக் நான் சிம்பிள் லோன் வாங்கியிருப்பேன், இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன், ஸோ தட் இஸ் அ ஃபினான்ஸ் காஸ்ட். ஆர் வந்து நான் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருப்பேன், அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருப்பேன். எல்லாமே இட் வில் பி கிளாசிஃபைட் அஸ் ஃபினான்ஸ். அதாவது நான் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக, ஷேர் கேபிட்டல் கிடையாது, அதை தவிர்த்து வெளியிலேருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்காக நான் ஏதாச்சும் பண்ணி அதுக்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஸ் காஸ்ட். அடுத்தது டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். tangible asset இருந்தால் depreciation, intangible asset இருந்தால் amortization. ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் they will be classified as other expenses. அடுத்தது இப்போ இந்த இடத்துல டோட்டல் ரெவென்யூ இங்க ஃபஸ்ட்டு டோட்டல் ரெவென்யூ, அடுத்தது இங்கே டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த தேர்டும் இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 4 இது இந்த இடத்துல இருக்கா 4 அதோட டோட்டல். ஸோ 3 and 4 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அண்ட் டேக்ஸ். நான் இனி டேக்ஸ் பே பண்ணல, ஓகேவா? அடுத்தது அதில் வந்து நான் எக்ஸப்ஷனல் ஐட்டம் நான் வந்து மைனஸ் பண்ணணும். எக்ஸப்ஷனல் ஐட்டம்னா என்னது? எக்ஸப்ஷனல் ஐட்டம்னா இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் வித் மை ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி தான், பட் இட் இஸ் நாட் ரெக்கரிங் இன் நேச்சர். இட் இஸ் அதாவது என்னோட ப்ரொடக்ஷனோட சம்மந்தப்பட்டது தான், ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். ஆனால் இது வருஷம் வரல, இந்த வருஷம் மட்டும் எதாவது எனக்கு அதிசயமாக வந்துருச்சு. ஸோ வந்து இட் இஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். சரி, அடுத்தது அதுலேருந்து மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அண்ட் டேக்ஸ். அடுத்தது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்னா எனிதிங் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அண்ட் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 3 இடத்துல பிரான்ச் வச்சுருந்துருக்கேன், ஒரு பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணப்போ எனக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் செலவாயிருச்சு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். அது வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக நான் க்ளோஸ் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் இஸ் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடானா இல்லை. சரி, அது ரெகுலராக நடக்குமா? நடக்காது. ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அண்ட் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். அந்த மாதிரி ஐட்டமாக இருந்தால் அது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். அதெல்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் கெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். உங்களோட சம்மில் 90% இந்த 2 ஐட்டமும் வரக்கான சான்சஸ் இல்லை. அப்படியே நீங்கள் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமை எனக்கு கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண தெரியல, நான் கொஞ்சம் மேலே கீழே மாற்றி எழுதிட்டேன் அப்படின்னாலும் யாரும் எதுவும் அஃபெக்ட் பண்ண போல. உங்களோட ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு பி சேம், யுவர் பேலன்ஸ் ஷீட் இஸ் கோயிங் டு டேலி. ஸோ அதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ். டேக்ஸு லெஸ் டேக்ஸ் பண்ணணும். என்னது? கரண்ட் பீரியட் டேக்ஸு, அதுக்கப்புறம் டெஃபர்டு டேக்ஸ், ப்ரீவியஸ் இயர் டேக்ஸ் ஏதாச்சும் இப்போ கட்டாமல் வச்சுருந்தாலோ இல்லை அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருந்தாலோ எல்லாமே டெஃபர்டு டேக்ஸ் தான். ஆனால் டெஃபர்ட் டேக்ஸ் அசட்டாகவும் இருக்கலாம், லைபிலிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணிட்டேன்னா தென் தட் இஸ் டெஃபர்ட் டேக்ஸ் அசட்டு. அதே வந்து நான் இருக்கிற டேக்ஸே பே பண்ணாமல் ப்ரீவியஸ் இயர் டேக்ஸே பே பண்ணாமல் தென் டெஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ கரண்ட் இயர் டேக்ஸும் ப்ரீவியஸ் இயர் ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்ததுன்னா அதுவும் அண்ட் அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஐ வில் ஷோ இட் அண்டர் டேக்ஸஸ். சரி, கடைசி
இதெல்லாம் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃப்ரம் கண்டினியூவிங் ஆப்ரேஷன். அடுத்தது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன். சரி, நான் முன்னாடியே ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒன் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் டிஸ்கண்டினியூவிங், அதாவது ஒரு இதை டிஸ்கண்டினியூ பண்ணேன், தட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் சொல்லிட்டேன். சரி, அதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டாக் இருந்திருக்கு. இப்போ நான் கடையை மூடிட்டேன், அந்த மூடின கடையில் எனக்கு கொஞ்சம் ஸ்டாக் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்லேயே போயிடும், அதை விற்றா வாங்கினா போனேன். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி, செலிரியோ, பிரீஸா, இதில் மாருதி சுசுக்கியை மாருதி 800 அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஒரு சில யூனிட்ஸ் மிச்சம் மீதி இருந்திருக்கு. இது போக இதில் ஸ்பேர் பார்ட்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கு. இதெல்லாம் நான் விற்று எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சு. இல்லை இது நிறுத்தினதுனால எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இல்லை, அதாவது அந்த நிறுத்தின யூனிட் அந்த ஸ்டாக் மாருதி 800 கார் வந்து விற்காமே போயிடுச்சு, அதனால எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்கே வந்துடும். அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன். அதுக்கு ஏதாச்சும் டேக்ஸ், ப்ராஃபிட் இருந்தால் டேக்ஸ் கட்டி தானே ஆகணும். ஸோ அதுக்கான டேக்ஸ். ஸோ எல்லாம் போட்டால் எனக்கு ப்ராஃபிட் வந்துடும். அதுலேருந்து ஐ வில் ஃபைண்ட் மை இபிஎஸ். இபிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இவ்வளோதான். சரி, அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரலாம். பேலன்ஸ் ஷீட்டில் சிம்பிள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுனா என்னது? 3 ஐட்டம் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கீழே வரும். ஒன்று வந்து ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அண்ட் மணி ரிசீவ்ட் அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட். சரி, இதில் ஷேர் கேபிட்டல் நமக்கே தெரியும். நம்ம எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ ஷேர் அதுலேருந்து காசு வந்திருக்கோ அதான் ஷேர் கேபிட்டல். அதாவது நான் இஷ்யூ பண்ணி அதுலேருந்து எனக்கு எவ்வளோ காசு வந்திருக்குங்கிறது தான் ஷேர் கேபிட்டல். நான் இஷ்யூ பண்ணது எல்லாத்தையும் கொண்டு போய் ஷேர் கேபிட்டல்னு எழுத மாட்டேன். அதுலேருந்து எனக்கு வந்த ஃபண்டை மட்டும்தான் ஆட் பண்ணி ஷேர் கேபிட்டல்னு எழுதுவேன். அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னா என்னோட ப்ராஃபிட், ரீவேல்யூவேஷன் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வில் பி கிளாசிஃபைட் அண்டர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். மணி ரிசீவ்ட் அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட். நான் எதாவது ஷேர் வாரண்ட் இஷ்யூ பண்ணி அதுலேருந்து எனக்கு எதாவது காசு வந்துருந்துச்சுன்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் மணி ரிசீவ்ட் அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட். சரி, அடுத்தது ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட். நான் ஷேர் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஷேர் இஷ்யூ பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அப்ளிகேஷன் மணி வந்துருச்சு. ஆனால் அந்த ஷேரை நான் இனி அலாட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஷேர் இஷ்யூ பண்ணுவேன், அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுவேன். அதில் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருந்தால் தான் நான் அலாட் பண்ண முடியும். ஆர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனும் நடக்கலாம். ஸோ எந்த சுச்சுவேஷன் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த ஷேர் வந்து அவனுக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் எக்ஸ் கம்பெனி, ஐ எம் இஷ்யூயிங் ஷேர் டு மிஸ்டர் ராமுக்கு நான் ஷேர் இஷ்யூ பண்ணுறேன். அவனும் எனக்கு காசு கொடுத்துட்டான். ஆனால் அந்த ஷேர் அவனுக்கு சொந்தமானது கிடையாது. டில் த டைம் ஐ எம் அலாட்டிங் த ஷேர் டு மிஸ்டர் ராம். அதுக்கப்புறமும் ஹி ஹாஸ் டு பே அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி அண்ட் செகண்ட் கால் மணி. அதுக்கு நடுவில் ஒரு வேளை ஏதாச்சும் பே பண்ணாமட்டாலும் இந்த ஷேர்ஸ் வில் பி ஃபோர்ஃபீட்டட். சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் மணி நான் ரிசீவ் பண்ணி வச்சிட்டேன், ஆனால் இனி அலாட் பண்ணல. அந்த மாதிரி கேஸில் ஐ வில் ட்ரீட் இட் ஆஸ் ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட் அண்ட் அதை தனியாக பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் லயபிலிட்டி, நான் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டினா என்னது? லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், டிபெஞ்சர்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ், இது எல்லாமே லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். அப்புறம் டெஃபர்டு டேக்ஸ் லயபிலிட்டி. இது நான் முன்னாடியே சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் டேக்ஸ் ஏதாவது பே பண்ணாமல் இருந்தால். அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், அதர் லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். லயபிலிட்டிஸ்னால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது. ப்ரொவிஷன்ஸ்னால் வந்து எப்படினாலும் இந்த ஒரு லயபிலிட்டி அரைஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னா தென் தட் வில் பி கிளாஸிஃபைட் ஆஸ் ப்ரொவிஷன். லயபிலிட்டினா எஸ் நான் கடன் வாங்கிட்டேன், என்னால் இதில் கிளாஸிஃபை பண்ண முடியலன்னா தென் அதர் லாங் டேர்ம். அதருங்கிறது ஒரு வேலை லாங் டேர்ம், அந்த இந்த இதுக்குள்ளே என்னால் பாரோயிங்ஸ்குள்ளே என்னால் கிளாஸிஃபை பண்ண முடியாத ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்ததுன்னா அதர்ஸ்குள்ளே போட்டுருவேன். ப்ரொவிஷன்னா என்னது? அது இனி ஆக்சுவலாக லைபிலிட்டி அரைஸ் ஆகலை, பட் அந்த இது வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு ஒரு நான் இதுக்கு என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவோம்? ப்ரொவைட் ஃபார் ஆல் லாஸஸ், ஆன்டிசிபேட் நோ கெயின். அதுதானே? ஸோ அந்த மாதிரி ஐ ஹாவ் டு
அதை ஃபியூச்சர் எஸ்டிமேட் பண்ணி இப்போவே ஐ ஹவ் டு ப்ரொவைட் ஃபார் ஆல் லாஸஸ், அதுதான் வந்து லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். அடுத்தது அதே 1 இயருக்கு கம்மியாக நான் பாரோ பண்ணியிருந்தேன்னா ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எல்லாம் ட்ரேட் பேயபிள்ஸ் கீழே தான் வரும். அதுக்கப்புறம் அதர் கரண்ட் லைபிலிட்டி, இதுக்குள்ளே எங்கேயாச்சும் கிளாஸிஃபை பண்ண முடியல மேலே ரெண்டுத்துக்கு கீழேனா தென் அது அதர் கரண்ட் லைபிலிட்டி அண்ட் இங்கே ப்ரொவிஷன்ஸ். அடுத்தது அசெட்ஸ். அசெட் tangible asset, intangible asset, capital, work in progress, intangible asset under development. இது ரெண்டுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் கட்டிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் குட்வில் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரி பேட்டன்ட் வாங்க பாதி தான் இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா தென் தேர் பி கிளாஸிஃபைட். அதே வந்து ஃபுல்லாக பில்டிங் கட்டிட்டேன், மிஷினரி வாங்கிட்டேன், அதே மாதிரி குட்வில் ஃபுல்லாக இருக்குது, ஸோ அந்த கேஸில் வந்து தேர் பி tangible and intangible asset. அண்ட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், deferred tax asset, advance tax கட்டி வச்சிருந்தா இது long term loans and advances, other current assets. ஸோ இது எல்லாமே இட் இஸ் ஆல் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. அதே மாதிரி கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வென்ட்ரினா ஸ்டாக்கு, ட்ரேட் ரிசீவபிள், டெட்டாரும் இது கீழே தான் வரும், கேஷ் அண்ட் பேங்க் எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். அடுத்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் என்னன்னா அதர் கரண்ட் அசெட். ஓகே, இவ்வளோ தான் ஃபார்மேட். சரி, இந்த சம் ஜென்ரலாக வந்து நமக்கு சம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. சம் போட்டது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. இது வந்து நம்ம 11th 12th போட்டோம் இல்லை, ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து P&L பேலன்ஸ் ஷீட் போடுவோம். கரெக்டாக அதே தான். இப்போ P&Lக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் கொஞ்சம் ஃபார்மேட் மாறிடுச்சு, அதனால கொஞ்சம் யோசிச்சு போடணும், அவ்வளோதான். சரி, இந்த சம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு P&L பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்டை ஃபுல்லாக போட்டுருங்க. ஃபார்மேட்டுக்கே தனியாக எக்ஸாமில் மார்க் இருக்குது, அதனால நம்ம சம்மில் ஃபார்மேட் இருக்கோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போகிறதில்ல. நான் ஃபுல் ஃபார்மேட்டையும் ஒரு வேர்டு சேஞ்ச் இல்லாமல் அப்படியே எழுதிட போகிறேன். பேலன்ஸ் ஷீட் தவிர பார்ட் 1 பேலன்ஸ் ஷீட், பார்ட் 2 P&L சொல்லி ஃபுல்லாக ஃபார்மேட் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் ஃபார்மேட் எழுதுனதுக்கப்புறம் கொஸ்டின்லாம் படிக்காதீங்க, போய் லைனாக 1 2 3ன்னு ஒரு லைனுக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நோட் நம்பர்ன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நான் இங்கே நம்பர் போட்டு காமிச்சிருக்கேன், ஆனால் இப்படி போட்டுறாதீங்க. நோட் நம்பருங்கிறது ஒர்க்கிங் நோட் நம்பர். இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் நோட் நம்பர் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நோட் நம்பர் என்னையை பார்த்து இப்படியே எனக்கு இங்கே தான் இடம் இருக்குது, அதனால விசிபிலிட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் நோட்டு கீழே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னர் காலம்ல இங்கே 1 2 3ன்னு போட்டுக்கோங்க, ஆர் இந்த பக்கம் கூட போட்டுக்கோங்க 1 2 3. இதுக்கு தான் நம்பர் போடணும், இந்த ஐட்டம் தான் வரும், எதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். ஃபுல் ஃபார்மேட் போட்டுடலாம். லைனாக இந்த சைடு ஃபுல்லாக நம்பர் போட்டு கண்டினியூஸ் நம்பரா 35 இங்கே பாருங்க 35 வரைக்கும் முடியுதா, இங்கே 36லேருந்து இங்கே 63 வரைக்கும் போட்டுருங்க. இதை இங்கேயே நம்பர் போடுறதுனால எந்த தப்பும் இல்லை. இது வந்து ரஃப்பாக நம்பர் பென்சிலில் போடுங்க, பெனில் போடாதீங்க. பென்சிலில் போட்டு கடைசியில் முடிச்சுட்டு அழிச்சு விட்ருங்க. எதுக்காக நம்பர் போடுறோங்கிறத நான் சொல்கிறேன். சரி, ஃபுல்லாக நம்பர் போடுங்க. இப்போ இங்கே ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டியில் நான் ஆரம்பித்தா 64 வரைக்கும் போகும். அதை விட்டுட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸில் நான் ஆரம்பித்தா 63 வரைக்கும் தான் வரும். ஸோ இதுவே ஒரு கிராஸ் செக் தான். என்னோட ஃபார்மேட் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கலாமா? நம்பர் முதல்ல கரெக்டாக இருந்தாலே எஸ். அப்போ ஒரு வேளை ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆச்சுன்னா ஏதோ ஒரு ஐட்டம் விட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இதை எங்கே போடக்கூடாது, நோட்டுங்கிற இருக்க காலம்க்கு கீழே போடக்கூடாது. அது என்னது, ஒர்க்கிங் நோட் நம்பர். அதில் வந்து எல்லா இடத்துலையும் நம்பர் வராது, ஸோ அங்கே நம்பர் போடாதீங்க. நீங்கள் வந்து தனியாக ரஃப்பாக பென்சிலில் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கொஸ்டின் படிக்கலாம். கொஸ்டின் படித்து ஒரு ஐட்டமுக்கு பக்கத்துலேயும் எங்கே போகும், அது வந்து எங்கே போய் பேலன்ஸ் ஷீட்டில் போகுமா P&Lல போகுமா, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட் ஐட்டம் இன்வென்ட்ரி. ட்ரையல் பேலன்ஸ்குள்ளே இருக்கிற இன்வென்ட்ரி ஜென்ரலாக என்ன இன்வென்ட்ரியாக இருக்கும், ஓப்பனிங் இன்வென்ட்ரி தான் இருக்கும். அப்போது க்ளோசிங் இன்வென்ட்ரி கீழே தனியாக கொடுத்துருப்பாங்க. எஸ், க்ளோசிங் இன்வென்ட்ரி இருக்குது. சரி, இப்போ ஓப்பனிங் இன்வென்ட்ரி க்ளோசிங் இன்வென்ட்ரி வச்சுட்டு என்ன பண்ணுறது, க்ளோசிங் இன்வென்ட்ரி பேலன்ஸ் ஷீட்குள்ளே வரும், ஓப்பனிங் இன்வென்ட்ரி எங்கே வரும், P&Lல தான் வரும். ஓப்பனிங் ஸ்டாக் P&Lல போடுவோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ இங்கே வந்து எங்கே போடுறது அப்படின்னு பார்த்தா P&Lல நம்ம ஒரு ஐட்டம் படித்தோமா, என்ன ஐட்டம், சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி. என்னது, ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் படித்தோமா? எஸ். அப்போ அதில் என்ன நம்பர் இருக்குது, 42. அப்போ 42ல் இதை வரும், கரெக்டாக? ஸோ அங்கே போய் அந்த நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்தது ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் என்னது, டான்ஜபிள் அசெட் தானே. ஸோ டான்ஜபிள் அசெட்டு பாருங்கள், என்ன நம்பர், 20. ஸோ 20ங்கிற நம்பர் இங்கே கொண்டு எழுதிக்கலாம். அடுத்தது டிஸ்கவுண்ட்.
டிஸ்கவுண்ட்டுங்கிறது இந்த எந்த சைடு இருக்குது, டெபிட் சைடில் இருக்குது, ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் இருக்குது. ஸோ இது என்னது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, சாரி டெபிட் சைடில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ டிஸ்கவுண்ட் அலவுடு. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட்னா என்ன நம்பர், அங்கே அதர் எக்ஸ்பென்சஸில் தானே வரும். இங்கே பாருங்கள், வேறு எங்கேயுமே டிஸ்கவுண்ட் இல்லை. ஸோ அதர் எக்ஸ்பென்சஸில் தான் நான் கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ அதோட நம்பர் 46. அடுத்தது லோன் டு டைரக்டர்ஸ். லோன் டு டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இட் இஸ் அன் அசெட். அது வரைக்கும் தெரியும், ஏன்னா நம்ம லோன் கொடுத்தோம்னா அது வந்து அசெட்டு. ஸோ எனக்கு தெரியாது இங்கே லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸா ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸான்னு எனக்கு தெரியாது. சும்மா ஒரு அசம்ஷனில் நானாக வந்து சரிங்க ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஸோ லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்கு நம்பர் என்ன, 33. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் கீழே தான் வரும். வேறு ஏன்னா அங்கே பார்த்தோம் எம்ப்ளாயி காஸ்ட் ஃபினான்ஸ் காஸ்ட் தான் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் நம்பர் 46. இங்கே பாருங்கள் டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்கோம். அடுத்தது பேட் டெட்ஸ், அதுவும் அதர் எக்ஸ்பென்சஸ் தான் 46. கமிஷன் அதுவும் அதர் எக்ஸ்பென்சஸ் தான், கரெக்டாக. அடுத்தது பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ்க்கு நமக்கு இருக்குது அங்கே என்ன நம்பர்னு பார்த்துட்டு வந்துடலாம். Purchases of stock in trade. அடுத்தது plant and machinery. plant and machineryங்கிறது என்னது, tangible asset. ஃபர்னிச்சர் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த 20 நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது ரெண்டல். ரெண்டல்ங்கிறது அதர் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு நம்பர் 46. அடுத்தது கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்ங்கிறது என்னது, பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, அதுதான் இந்த கரண்ட் அக்கௌண்ட். ஸோ அதுவும் கேஷும் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸில் தானே வரும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்க்கு என்ன நம்பர்னு பார்ப்போம், 32. ஸோ இதுவும் 32, இதுவும் 32. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலே நான் என்னன்னு சொன்னேன், ஃபினான்ஸ் காஸ்ட்னு சொன்னேன்னா. ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட்டில் என்ன நம்பரு, 44. அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். அங்கே ஏதாச்சும் இருந்துச்சா ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ன்னு, ஃபினான்ஸ் காஸ்ட் இருந்துச்சு, எம்ப்ளாயி காஸ்ட் இருந்துச்சு, ஸ்டாக் இருந்துச்சு. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் ஐட்டம் கிடையாது. ஸோ இதுவும் அதர் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ 46. அடுத்தது ஃபிக்சர்ஸ். ஃபிக்சர்ஸ்னால் என்னது, டான்ஜபிள் அசெட். ஸோ 20. அடுத்தது வேஜஸ். வேஜஸ்க்கு என்ன, எம்ப்ளாயி காஸ்ட் நம்பர் பார்த்துடலாம். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 43. அடுத்தது கன்சியூமபிள்ஸ். கன்சியூமபிள்ஸ் என்னது, அதர் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ 46. அடுத்தது ஃப்ரீ ஹோல்ட் லேண்ட். லேண்ட் வந்து டான்ஜபிள் அசெட். டான்ஜபிள் அசெட்க்கு என்ன நம்பர், 20. டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதுவும் டான்ஜபிள் அசெட் தான். ஸோ 20. அடுத்தது குட்வில். குட்வில்ங்கிறது இன்டான்ஜபிள் அசெட். இன்டான்ஜபிள் அசெட்டோட நம்பர் பார்த்தலாம், அடுத்த ஐட்டம் தான். ஸோ 21 தான் இருக்கும், பார்த்துக்கலாம். எஸ் 21. அடுத்தது ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நம்பர் என்ன, 31. அடுத்தது டீலர்ஸ் எய்டு. டீலர்ஸ் எய்டு வந்து எவ்வளோ, 21,000. டீலர்ஸ் எய்டுங்கிறது இட் இஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ 46. அப்புறம் டிரான்சிட் இன்சூரன்ஸ். டிரான்சிட் இன்சூரன்ஸும் அதர் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ 46. அது ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அதுவும் அதே தான், 46.
distribution freight 46. debenture interest na என்னது finance cost interest pay பண்ணாலே அது finance cost. so interest க்கு என்ன நம்பர் போட்டிருக்கோம் 44. so அதேவே 44. இப்போ அடுத்தது equity shares அதுக்கு கீழே ஷேர் கேபிட்டலுக்கு என்ன நம்பரிங்க ஷேர் கேபிட்டல் எவ்வளோ 2. அடுத்தது debentures வந்து long term borrowings so 7. அடுத்தது bank loan 7. அடுத்தது trade payables 13. அடுத்தது சேல்ஸுக்கு என்னது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஸோ 36. அடுத்தது ரெண்ட் ரிசீவ்டுங்கிறது என்னது அதர் இன்கம் ஸோ 37. ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் அதுவும் வந்து அதர் இன்கம் தானே சேல்ஸ்லேருந்து எனக்கு இன்கம் வந்தால் மட்டும்தான் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மிச்சம் எல்லாமே அதர் இன்கம் தான் ஸோ 37. அதுக்கப்புறம் P&L அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இது என்னது ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட். அப்போ இதெல்லாம் வந்து அந்த எதுக்கு கீழே போகும் இங்கே பாருங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ அதுக்கு நம்பர் என்ன 3. அடுத்தது டெப்ரிசியேஷன் வந்து அவுட் சைட் த ட்ரையல் பேலன்ஸாக இருந்தால் ஒரே ஒரு இடத்துல தான் நான் என்ட்ரி போடுவேன். கரெக்ட் சாரி அவுட் சைட் த ட்ரையல் பேலன்ஸாக இருந்தால் 2 இடத்துல என்ட்ரி போடுவேன். என்னது P&Lலையும் என்ட்ரி போடுவேன், அதே மாதிரி அசட்லேருந்தும் ரெடியூஸ் பண்ணி காமிப்பேன். அதே depreciation வந்து inside the trial balance இருந்துச்சுன்னா then it is deemed that P&L அக்கௌண்ட்ல ஆல்ரெடி என்ட்ரி போட்டாச்சு. இன்னும் நான் போடாத ஒரே ஒரு இடம் என்னது அசட்லேருந்து ரெடியூஸ் பண்ணி காமிக்கல. ஸோ அந்த அசட்டோட என்ட்ரி மட்டும் இங்கே போட்டால் போதும். அசட்டோட நம்பர் ஃபிக்ஸட் அசட்டோட நம்பர் இங்கே பாருங்க 20. ஸோ 20. ஸோ அந்த 1,46,000 மட்டும் மைனஸ் பண்ணி காமிப்பேன். கீழே ஒரே ஒரு என்ட்ரி இருக்குது, என்னது க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஒன்று வந்து அந்த சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரியில் போட்டுருவேன், இன்னொன்று வந்து எங்கே இன்வென்ட்ரி பேலன்ஸ் ஷீட்டில் இன்வென்ட்ரிங்கிற இடத்துல நான் போட்டுருவேன். சரி, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்காக இங்கே நம்பர் போட்டோன்னு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல 46 நிறைய அதர் இன்கம் நிறையா இருக்குது, அதர் எக்ஸ்பென்ஸ் நிறையா இருக்குது. ஸோ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இப்போது இந்த 46 நம்பர் என்னது அதர் இன்கம் கரெக்டாக. இப்போ இதுக்கெல்லாம் நான் கொண்டு ஒர்க்கிங் நோட் ஓப்பன் பண்ணிடுவேன். ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 2 3 அங்கே தான் நம்பரே வரும். அந்த நம்பர் தான் எடுத்து நான் அங்கே நோட் நம்பருங்கிற இடத்துல போடணும். அதே இங்கே பாருங்கள் ஷேர் கேபிட்டல் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக எடுத்து நான் போஸ்ட் பண்ணேன். நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா இங்கே 2 வாட்டி 37 இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஒர்க்கிங் நோட். அதே இந்த 13 வந்து ஒரு வாட்டி தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒர்க்கிங் நோட் தேவையில்லை. அதே இந்த 7 2 வாட்டி இருக்குது ஒர்க்கிங் நோட். இப்போ ஒர்க்கிங் நோட் போட்டு என்ன பண்ணுவேன் 11,45,000 இதை ஒர்க்கிங் நோட்டில் போட்டு அந்த ஸ்ப்ளிட் காமிச்சு அந்த டோட்டலை மட்டும் எடுத்துகிட்டு கொண்டு வந்து நான் லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இங்கே அமௌண்ட் எவ்வளோ 11,45,000 இப்படின்னு எழுதிடலாம். இதுக்கு கீழே என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ அது எதையுமே நான் இந்த இடத்துல எழுத மாட்டேன். இது எல்லாத்தையும் ஒர்க்கிங் நோட்டில் போட்டு அதை டோட்டலில் மட்டும்தான் கொண்டு வந்து இங்கே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஈஸி தானே. இப்போ இந்த சம்மு நான் இந்த நம்பர் மட்டும் போட்டு காமிச்சா ஸோ இப்போ இவ்வளோ தான் உங்களோட எக்ஸாமில் போய் நீங்கள் இத்தனை தான் பண்ண போகிறீங்க. உங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே நம்பர் போட்டுருங்க. பின்னாடி ஐ மீன் லைக் இந்த இந்த இடத்துல போகிற நம்பரில் கொஸ்டின் பேப்பர்லேயே போட்டுருங்க. தேவையான இடத்துல மட்டும் ஒர்க்கிங் நோட் போடுங்க. அந்த நம்பர் நான் நோட் நம்பர்னு சொல்லி அந்த நம்பரை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க. அண்டு டோட்டலை மட்டும் கொண்டு வந்து இங்கே அமௌண்ட் காலமாக எழுதிக்கோங்க. அண்ட் இன்னொரு கண்டிஷன், இந்த நோட் நம்பர் வந்து இங்கே 1 இங்கே 3ன்னு போடக்கூடாது.
இங்கே 1, இங்கே 2, இங்கே 3ன்னு ஒரே ஆர்டரில் தான் இருக்கணும். அண்ட் அந்த ஒர்க்கிங் நோட் அங்கே போகும்போதும் அதே ஆர்டரில் தான் ஒர்க்கிங் நோட் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கணும். ஒர்க்கிங் நோட் 3 போட்டு அப்புறமா ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 போடக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் அசெண்டிங் ஆர்டரில் தான் போகணும். அண்ட் இட் ஷுட் பி கண்டினியூஸ் நம்பர். எங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் பிஎன்எல்க்கும் கண்டினியூஸ். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 5 வரைக்கும் ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கீங்கன்னா 6th ஒர்க்கிங் நோட் ஷுட் கோ டு பிஎன்எல். அந்த ஆர்டரில் தான் போகணும். ஏன்னா இதுதான் பார்ட் 1 அண்ட் பிஎன்எல் இஸ் பார்ட் 2. அப்போ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் தான் பிஎன்எல். சரி, நான் இப்போ இந்த சம்மில் உள்ள எந்த நம்பர்ஸும் நான் ஃபில் பண்ணி காமிக்கலை. நான் நெக்ஸ்ட் சம்மில் உள்ள எல்லா நம்பர்ஸும் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் சம்மில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த சம்மில் வந்து உள்ள பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபுல்லாக போட்டு காமிச்சிடுறேன். இது ஒன்றுமே இல்லை, இது ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி அப்படியே டோட்டல் போட்டு எடுத்து உள்ளே ஃபில் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்குறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல் ஃபார்மேட் போட்டுட்டு நம்ம லைனாக எல்லா ஐட்டமுக்கும் நம்பர் போட்டுடலாம். 1 to 35 அண்ட் இங்கே வந்து 36 to 63 நம்பர் போட்டு இப்போ ஒரு ஐட்டமாக படித்து அது எந்தெந்த இதுக்கு கீழே ஃபார்மேட்டில் எங்கே வரும் அப்படிங்கிறது பார்த்தலாம். சரி, ஃபஸ்ட்டு லேண்ட் அட் காஸ்ட். இது எங்கே வரும்? tangible asset. tangible assetக்கு நம்பர் என்ன? பேலன்ஸ் ஷீட்டில் tangible asset 20. ஸோ 20. இது இல்லாமல் வேற எங்கேயாச்சும் வருமா? லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் இருக்கா? இல்லை. ஸோ அங்கே வராது. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி அட் காஸ்ட். பிளான்ட் அண்ட் மிஷினரி 20. அது போக டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனில் வருமா? அதுக்கு நம்பர் 45. அடுத்தது ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கா? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நம்பர் என்ன? 31. அடுத்தது இன்வென்ட்ரி. ட்ரேட் ரிசீவபிளுக்கு மேலே தான் இருக்கும் இன்வென்ட்ரி. தட் இஸ் 30. சரி, நிறைய சம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் பை ஹார்ட்டே ஆயிரும். அடுத்தது பேங்க்கு. பேங்க் எங்கே இருக்கும்? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். தட் இஸ் 32. அடுத்தது அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆர் ஒன் அண்ட் தி சேம். ஸோ பர்ச்சேசஸில் தட் இஸ் 41. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அதர் எக்ஸ்பென்சஸ் தான். அது வந்து 46. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸும் அதர் எக்ஸ்பென்சஸ் தான் 46. செல்லிங் எக்ஸ்பென்சஸும் அதே தான். டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட்டுக்கு வந்து என்ன நம்பர்? 44. அடுத்தது இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு. இது எங்கே வரும்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு கீழே டிவிடெண்ட் பே பண்ணால் இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணி காமிக்கணுமா? ஏன்னா ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஷேர் எடுத்து வி ஆர் பேயிங் இட் அஸ் டிவிடெண்ட். ஸோ இதை வந்து நம்ம பே பண்ணிட்டோம், வி ஹாவ் டு ஷோ. அதனால் இது வந்து அங்கே போயிடும். அடுத்தது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் ₹300. அது வந்து எவ்வளோ? எங்கே வரும்? இங்கே ஷேர் கேபிட்டல். ஸோ அதுக்கு நம்பர் என்ன? 2. அடுத்தது 10% டிபெஞ்சர்ஸ். டிபெஞ்சர்ஸ்ங்கிறது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். அதுக்கு நம்பர் 7. அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ். ஜென்ரல் ரிசர்வ்ங்கிறது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 3. இதுவும் 3, இதுவும் 3. அடுத்தது சேல்ஸ். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்பர் என்ன? 36. ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து லைபிலிட்டி சைட் நமக்கு ஒரு ஐட்டமே இருக்குது. ஸோ ட்ரேட் பேயபிள்ஸோடது 13. அடுத்தது டெப்ரிசியேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். அமார்டைசேஷன் அண்ட் டெப்ரிசியேஷனுக்கு என்ன இது இருக்குன்னு பார்த்துடலாம். 45. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து மிச்சம் இருக்கட்டும், நம்ம அதை என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் படித்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம்
கீழே வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஆத்தரைஸ்ட் கேபிட்டலுக்கு நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாக அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் சும்மா ஒரு ஸ்பிளிட் அப் மாதிரி தான் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் எவ்வளோ இஷ்யூட் கேபிட்டல் எவ்வளோன்னு தான் காமிக்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட பேலன்ஸ் ஷீட் வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ இதை அப்புறமா பார்த்துக்கலாம். அண்ட் the company on the advice of independent valuer wish to revalue the land at rupees 3,60,000. அப்போ லேண்டுக்கு ஏற்கனவே ஒரு அமௌண்ட் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 2,20,000. இங்கே வந்து அது இல்லாமல் 3,60,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 140 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும்? ஃபிக்ஸட் அசெட்டில் அஃபெக்ட் ஆகும். இது போக அந்த இன்க்ரீஸ் இன் அமௌண்ட் திஸ் 140 will appear in reserves and surplus. என்ன reserves and surplus? revaluation reserve. அடுத்தது ஃபைனல் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் தான், அது 3க்கு தான் போகும். அடுத்தது சஸ்பென்ஸ் account of rupees 4,000 represents cash received for the sale of some machinery on 1/4/2011. ஒரு மிஷினரி வித்துட்டாங்களாமா and with the value வந்து 4,000. அது இல்லாமல் the cost of the machinery was rupees 10,000 and accumulated depreciation வந்து 8,000 கொடுத்தாங்க. சரி, அப்போ வந்து நம்ம மெஷினரி அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிடலாம் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் இஸ் டு பி ப்ரொவைடட் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. அப்படினாலும் டெப்ரிசியேஷன் ஓப்பன் பண்ணுறோம் அக்கௌண்ட். ஸோ அதுலேயே இதையும் பார்த்துடலாம். ஆனால் இதெல்லாம் எங்கே வரும்? டெப்ரிசியேஷன்லேயும் வரும், இதுலேயும் வரும். ஸோ அதனால் நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்ம எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு? 46 வந்து இங்கே நிறைய இடத்துல வந்திருக்கும். ஸோ 46க்கு ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டுக்கலாம். 46ங்கிறது என்னது? அதர் எக்ஸ்பென்சஸ். இது போக ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு ஒரு ஒர்க்கிங் நோட் வரும். அதுக்கு ஒர்க்கிங் நோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது போக நம்ம வேற என்ன ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோம்? பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு ஒரு அக்கௌண்ட்டு, அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனுக்கு ஒரு அக்கௌண்ட். சரி, இப்போ லைனாக எடுத்துடுது. ஃபஸ்ட்டு நான் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கான இதை க்ளோஸ் பண்ணி ஒர்க்கிங் நோட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு அதர் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது 46 தானே, இங்கே 3 இடத்துல வந்திருக்கா. ஸோ 3த்தையும் எடுத்து எழுதிடலாம். ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ், செல்லிங் எக்ஸ்பென்ஸ். சரி, அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் எல்லாமே தெரிஞ்சாதான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் போட முடியும். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் இருக்க ஐட்டமெல்லாம் எடுத்து எழுதிடலாம். ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, ப்ராஃபிட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஜென்ரல் ரிசர்வ் 130, P&L 72, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 40. அது இல்லாமல் இங்கே ஒரு இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்தாச்சு. இங்கேயும் இந்த 3 ஐட்டம் எடுத்தாச்சு. இங்கே வந்து இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டுன்னு ஒரு அமௌண்ட், இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டுங்கனால அது மட்டும் மைனஸ். சரி, அதுக்கப்புறம் கீழே வந்து டிவிடெண்ட் ஃபார் த இயர், டிக்ளேர் டிவிடெண்ட் ஃபார் த இயர் எவ்வளோ? 10%. 10%ன்னு கொடுத்துட்டு ஆன் வாட்? ஆன் மை ஷேர் கேபிட்டல். ஸோ 30. சரி, இது போக கரண்ட் இயர் ப்ராஃபிட் எல்லாம் தெரியணும். கரண்ட் இயர் ப்ராஃபிட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியும். சரி,
அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது, அது என்ன, ரீவேல்யூவேஷன் ரிசர்வ். அது எவ்வளோ, 140 கரண்ட் இயர் ப்ராஃபிட். அது மட்டும் போட்டு அதை டோட்டல் போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் எல்லாமே கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது நான் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, 770. Asset account opening balance will be on the debit side, so 770. Closing balance எனக்கு தெரியாது. அது இல்லாமல் there is a sale of plant and machinery, எவ்வளோ, 4000 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஆக்சுவலாக ஐ வுட் ஹவ் ரியலைஸ்ட் கேஷ். ஸோ 4. அதுக்கப்புறம் இதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, 10,000 rupeesக்கு ஒரு மெஷினரி வாங்கியிருக்காங்க, அதோட 8,000 வந்து, அதில் 8,000 வந்து டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணால் அதோட இன்னையோட வேல்யூ வந்து 2,000 தான். 2,000 இருக்கிற மிஷினரியை 4,000 வித்திருந்தா there is a profit of 2,000. ஸோ ப்ராஃபிட் 2,000. ஓகேவா. இந்த ப்ராஃபிட் வந்து எங்கே போகணும், P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட்டில் அதர் இன்கம், அதர் இன்கம்க்கு 2 நான் இப்போவே எழுதி வச்சுக்கிறேன், இல்லைன்னா மிஸ் ஆகிடும். 37. சரி, அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் எவ்வளோ, 172. க்ளோசிங் தெரியாது. அது போக மிஷினரி சேல் பண்ணியிருக்கேன், சேல் பண்ணியிருந்தா அந்த மிஷினரியோட டெப்ரிசியேஷன் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் டு அசட் அக்கௌண்ட். ஸோ இங்கே மிஷினரி அக்கௌண்ட் எவ்வளோ, அந்த சேல் பண்ண மிஷினரியில் எவ்வளோ டெப்ரிசியேஷன், 8. சரி, இப்போ கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் நான் தான் கால்குலேட் பண்ணணும். கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறமா கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணலாம். சரி, இப்போ கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல கரண்ட் இயரில் மிஷினரி எவ்வளோ இருந்தது, 760 தான் கரண்ட் இயரோட மிஷினரி. இது இல்லாமல் இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் ஆர் சேல் பண்ணியிருக்காங்களா, இங்கே வந்து சேல் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 760 வந்திருக்கு. பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி எங்கேயாச்சும் நடந்திருக்கா, பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரிக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி இல்லை. அதே டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் வந்து 10% கொடுத்துட்டாங்க. ஸோ 760 into 10% which is equal to 76. So current year depreciation 76. So total 772 and closing value 240. இது எங்கே போகணும், depreciation and amortizationக்கு போகணும், that is 45. ஓகே, இப்போ இதுக்கு என்ட்ரி போட்டாச்சு. வேறு எதுக்கு என்ட்ரி போடணும், இந்த டிப்ரிசியேஷனுக்கு என்ட்ரி போடணும். அண்ட் மிஷினரி வேல்யூ 760 இருக்கணும். ஓகே, சரி, இப்போ நான் 20 ஒர்க்கிங் நோட் 20 tangible
அசட்டுக்கு நான் ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டுக்கிறேன். என்னது? ஃபஸ்ட்டு லேண்டோட வேல்யூ எவ்வளோ இப்போ? 360. பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ எவ்வளோ இப்போ? இங்கே கீழே 760. சரி, 760 எடுத்து அப்படியே எழுதிடலாமா? டான்ஜபிள் அசட்டில் இருக்க 760 எடுத்து அப்படியே எழுதிடலாமா? 360 plus 760. We will get 1120. ஆனால் இதை எடுத்து அப்படியே எழுதிடலாமா அப்படின்னா நோ. அதுலேருந்து we have to reduce accumulated depreciation, that is 240 minus 240 போட்டால் we will get 880. ஆக்சுவலாக இது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரியிலேருந்து இங்கே 240 மைனஸ் பண்ணிட்டு தான் எடுத்து அவுட்டர் காலம் எழுதியிருக்கணும். 1 செகண்ட், நான் பின்னாடி கொண்டு இதே ஒர்க்கிங் நோட் போட்டு காமிச்சிடறேன். tangible asset land plus revaluation. ஸோ லேண்டோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ? 220. ரீவேல்யூவேஷன் 140. ஸோ அவுட்ரு காலம் 360. அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி ஒரிஜினல் வேல்யூ வந்து, அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர் 770 லெஸ் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன். அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனில் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 240. அதை லெஸ் பண்ணிவிட்டு அவுட்ரு காலமில் 770 மைனஸ் 240 530. இப்போ டான்ஜபிள் அசட்டோட ஃபுல் டோட்டல் எவ்வளோ? 360 plus 530. சாரி, இங்கே 760 மைனஸ் 240. ஏன்னா இங்கே 760 there is a sale, அதனால வந்து 760. ஓகே, 760 minus 240 520. ஸோ இட் இஸ் டோட்டல் 880. ஸோ இப்படி தான் ஒர்க்கிங் நோட் இதுக்கு காமிச்சிருக்கணும். இங்கே காமிச்ச மாதிரி மொத்தமாக ரெடியூஸ் பண்ணி காமிக்கக்கூடாது. சரி, அடுத்தது இப்போ எல்லா ஒர்க்கிங் நோட்டும் போட்டாச்சு. இப்போ லைனை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போயிடலாம். ஃபஸ்ட் ஐட்டம் அந்த லேண்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நான் அதுக்கு என்ட்ரி போட்டுடுறேன். எங்கே 20 போனால் என்னோடய வேல்யூ எவ்வளோ? 880. சரி, அதுக்கு அடுத்தது கையோட அந்த 45 டெப்ரிசியேஷனுக்கு என்ட்ரி போட்டுடலாம். டெப்ரிசியேஷனில் எவ்வளோ வரும்? current year depreciation. Current year depreciation is 76. ஸோ அந்த டெப்ரிசியேஷனுக்கு என்ட்ரி போட்டுடலாம். ஸோ 76. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்னெல்லாம் என்ட்ரி போட்டிருக்கோம்? இது முடிஞ்சுது. கீழே வந்தால் நான் பிளான்ட் அண்ட் மிஷினரி சேலுக்கு என்ட்ரி போட்டாச்சு. அந்த ப்ராஃபிட்டுக்கும் கொண்டு போய் நான் உடனே என்ட்ரி போட்டுட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல டெப்ரிசியேஷனுக்கும் என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 31. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அமௌண்ட் 96. அடுத்தது இன்வென்ட்ரி 86, பேங்க் 20. ஓகே, இன்வென்ட்ரி 86, பேங்க் 20. அதுக்கப்புறம் அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் 41.
அடுத்தது இப்போ 46 கொண்டு போய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது எல்லாத்தையும் எழுதிடலாம். ஆட் பண்ண ஐ வில் கெட் 120. அடுத்தது டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கே வரும்? 44. ஸோ 44 44ல் 20. அடுத்தது இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு வந்து நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் என்ட்ரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அது கடைசியாக ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈக்விட்டி கேபிட்டல் 300. அடுத்தது 10% டிபெஞ்சர்ஸ், அதாவது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எவ்வளோ? 200. அடுத்தது ஜென்ரல், இது எல்லாமே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். கரண்ட் இயர் ப்ராஃபிட் தெரியாமல் அங்கே என்ட்ரி போட முடியாது. அடுத்தது சேல்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அடுத்தது ட்ரேட் பேயபிள்ஸ். ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து 52. சரி, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் போட்டு எடுத்து போஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் இது 4 rupees வி ஹவ் கன்சிடர்ட். எங்கே கன்சிடர் பண்ணோம்? இந்த 4 rupees தான் அது. இங்கே இந்த 4 rupees தான் இது. ஸோ வி ஹவ் ஆல்ரெடி கன்சிடர்ட் திஸ் 4 rupees. எப்படி நமக்கு தெரியும் அந்த 4 rupees தான் அது? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் 4000 rupeesன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால வி ஹவ் ஆல்ரெடி கன்சிடர்ட். அதுக்கப்புறம் இந்த இண்டிபெண்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் கேபிட்டல் தான். ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து இண்டிபெண்ட் இதுவும் பார்த்தாச்சு. ஏன்னா 360 140 எடுத்து ரிவால்யூவேஷன் ரிசர்வில் போட்டோம். அதை அசட் அக்கௌண்ட்லேயே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறது ஆல்ரெடி வி ஹவ் கன்சிடர்ட் இன் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிஞ்சுது. இப்போ நம்ம லைனாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும். சரி, ஃபஸ்ட்டு டோட்டல் ரெவென்யூ 702. அடுத்தது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? அதர் எக்ஸ்பென்சஸ் இனி போஸ்ட் பண்ணலையா? அதர் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இருக்கா? அதர் எக்ஸ்பென்சஸ் 120. ஸோ அதை சாரி போஸ்ட் பண்ணியாச்சு. லைக் டோட்டல் வந்து 536. சரி, ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் 702 minus 536, that is 166. இதுதான் ப்ராஃபிட் ஃபார் த இயர். டேக்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கல, ஸோ அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ இங்கே 166. இப்போ இதுக்கு டோட்டல் போட்டால் 130 plus 72 plus 40 minus 18 minus 30 plus 140 plus 166. டோட்டல் போட்டால் we will get 500. இது எங்கே போகும்? it will go to reserves and surplus 500. ஸோ இப்போ இந்த சைட் டோட்டல் போட்டுடலாம். டோட்டல் போடுறதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் டிக்ளேர் டிவிடெண்ட், அப்போ அதுக்கு வந்து பெய்டு. ஸோ நாட் பெய்டுங்கிறதுனால அது வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். டோட்டல் போட்டால் we will get 1082. அதே மாதிரி இங்கேயும் 880. இவ்வளோதான். நார்மல் ட்ரேடிங் P&L ஐட்டம் தான். ஐ மீன் லைக் இன்சைட் த ட்ரையல் பேலன்ஸாக இருந்தால் சிங்கிள் என்ட்ரி, அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் டபுள்.
இங்கே வந்து நான் டிவிடெண்ட்டுக்கு வந்து டபுள் என்ட்ரி போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால தான் போய் கடைசியில் நான் இன்னொரு என்ட்ரி போட்டேன். அது என்ன இன்னொரு என்ட்ரி? ஒன்றுமே இல்லை. ஒன்று வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வந்துடும், பிகாஸ் தட் இஸ் அ டிவிடெண்ட். அதே மாதிரி அந்த டிவிடெண்ட்டு நான் இன்னும் பே பண்ணல, அதனால இட் வில் பி அ லயபிலிட்டி ஃபார் த கம்பெனி. அதே பே பண்ணிட்டேன்னா கேஷ்லேருந்து மைனஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே.